மக்களை பொறுத்தவரையிலும் புதிய முகமாக ஒருவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நிலையில் அதற்கு சரியான நேரத்தில் இயற்கையின் கருணை கொடையால் கிடைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளப்போகிற காலம் 2026 இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கு பார்த்தாலும் மக்கள் உற்சாகத்தோடு அவருடைய முகத்தை காண வேண்டும், அவர் நாட்டை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று எல்லோரும் ஒரே மனதோடு அந்த பணிகளை ஆற்றி வருகிற காட்சியை நாம் காணுகிறோம். அதற்கு காரணம் புதிதாக இருக்கின்றவர்கள் நல்லாட்சியை தர முடியும் இவரால் என்ற நிலையைதான் 500 கோடி ரூபாய் வருவாயை ஆண்டுக்கு எனக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவேன் என்று குரல் கொடுத்து மக்கள் நலன் காப்பேன், சட்டுலங்கி பேணி காப்போம் என்று பல்வேறு நிலைகள் என்று மக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு தூய்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரராகத்தான் இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார். ஆகிய மக்களை பொறுத்தவரையிலும் எல்லோரும் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் பெண்களிலிருந்து ஆரம்பித்து மகன் மகள் அத்தனை பேரும் ஒரு வீட்டிற்கு சென்று கேட்கின்ற போது நாங்கள் டிவிக்குத்தான் ஓட்டு போடுவோம், தளபதி விஜய் அவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்று அலுவலகம் திறக்கப்பட்டு தை திருநாளில் தைப்பூசத்தில் இன்று எழுச்சியோடு இங்கே நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இரு கட்சி இல்லாமல் ஒரு புதிய தோன்றலாக வருகிறந்திருக்கிற தன்னை வருவாய் தேவையில்லை, மக்கள் பணியே எனக்கு வேண்டும், மக்களுக்காக சிறந்த பணிகளை ஆற்றி மக்களுக்கு ஆற்றுகிற அந்த பணியின் மூலமாக எதிர்கால தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதற்காகத்தான் இன்று அவர் களத்தில் நின்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். களத்தில் நின்று வெற்றி வாகை சூடப் போகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.